F-35 கில்லர் அப்படிங்கிற ஒரு வீடியோ சாதாரண வீடியோ கிடையாது. அதுக்குள்ள ஏகப்பட்ட டெக்னிக்கல் டேர்ம் அப்படிங்கிறது இருந்திருக்கும். ஆனால் என்ன, நீங்கள் கொடுத்த வரவேற்பு இருக்கு பார்த்தீங்களா, அது ஒரு மாசிவ் தான். அப்போ அதுக்கான பாகம் 2 பார்க்கணும்ல. ஆனால் பாகம் 3ன்னு ஒன்று இருக்குது, ஒரு சீக்ரெட் மீட்டிங். அதெல்லாம் அடுத்த பாகத்தில் தான். அப்போ இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டால், ஸ்டெல்த் விமானங்களை தயாரிக்கிறதுக்கு பல நாடுகள் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. அமெரிக்காவா இருக்கட்டும், ரஷ்யாவா இருக்கட்டும், ஈவன் சீனாவா இருக்கட்டும், இந்தியாவா இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற எல்லா நாடுகளுமே ஸ்டெல்த் விமானத்தை தயாரிக்கிறாங்க. ஸ்டெல்த் விமானம்னா என்ன? ஒன்றுமே இல்லை. நம்ம நாட்டில் இருந்து எதிரி நாட்டுக்கு ஒரு விமானம் பறந்து போகுது. அந்த விமானம் எதிரி நாட்டினுடைய ரேடாரில் சிக்கவே சிக்காது. எதிரி நாட்டில் போய் குண்டுகளை வீசிட்டு நம்ம நாட்டுக்கே திரும்ப வந்துடும். ஸோ ரேடாரில் சிக்காமல் வேறொரு நாட்டுக்கு பறந்து சென்று அங்கே இருக்கக்கூடிய அழிவை ஏற்படுத்தக்கூடிய விமானங்களை ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை தான் ஸ்டெல்த் ஃபைட்டர் ஜெட் இல்லாட்டி ஸ்டெல்த் பாம்பர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம ஸ்டெல்த் அப்படின்னு சொல்லும்போது F-117 நைட்ஹாக்காக இருக்கட்டும், B-2 ஸ்பிரிட்டாக இருக்கட்டும், F-22 ராப்டராக இருக்கட்டும், கடைசியாக B-21 ரைடர்ஸாக இருக்கட்டும். இது ஒரு புறம் அமெரிக்கா அப்படின்னு சொன்னாலும், அடுத்ததாக சீனாவினுடைய J-20 இருக்குது, ரஷ்யாவினுடைய Su-57 இருக்குது. இது எல்லாமே மிக பிரம்மாண்டமான ஸ்டெல்த் விமானங்கள். இது எல்லாமே மிக பெரிய அளவில் பேசப்படக்கூடிய ஸ்டெல்த் விமானங்கள். எந்த விதமான ஆர்ப்பாட்டமும் இல்லாமல் இந்த ஸ்டெல்த்தில் கிங் யார் தெரியுமா? இதே ஸ்வீடன் தான், இதே கிரிப்பன் தான். நான் விளையாட்டுக்கு சொல்லலை. இந்த வீடியோ நீங்கள் பார்த்து முடிக்கும்போது ஸ்டெல்த்னா என்ன, அதை எப்படி கிரிப்பன் அப்படிங்கிற அந்த விமானம் இப்போது செய்து வருகிறது ஸ்வீடன், இதில் எப்படி ஒரு கிங்காக இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். தமிழ் பொக்கிஷம் சார்பாக புக்ஸ் அப்படிங்கிறது கிட்ஸ் பெஸ்டியில் புக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தோம். ஏகப்பட்ட வரவேற்பு இருந்துச்சு. கீழே அதுக்கான குரூப் போட்டுடுறேன். நாளைக்கு 1 மணி இல்லாட்டி 2 மணிக்கு நம்ம புக் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட்டு அந்த குரூப்பில் இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அதுக்கான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். நாளைக்கு ஒரு டைப் ஆஃப் புக்ஸ் அப்படின்னாலும் வர்ற வாரங்களில் குழந்தைகளுக்கான புத்தகங்கள் அப்படிங்கிறத ரிலீஸ் பண்ண போகிறோம். ஆனால் எல்லாத்துக்குமே நீங்கள் அந்த குரூப்பில் இணைந்து இருக்கணும். அந்த குரூப்பில் தான் எல்லா அப்டேட்டும் இருக்க போகுது. ஒரு குரூப்பில் உங்களால் இணைய முடியல, 2000 மெம்பர்ஸ் தான் இருக்காங்கன்னா அடுத்த குரூப்பில் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒரு 6 குரூப் நம்ம இப்போ ஃபார்ம் பண்ணியிருக்கோம். இந்த 6 குரூப்பும் ஃபில் ஆகும்போது மறுபடியும் ஒரு 4 குரூப், டோட்டலாக 10 குரூப் ஃபார்ம் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ எல்லாருமே அந்த குரூப்பில் இணைஞ்சிக்கோங்க அப்படிங்கிறது ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நல்ல புத்தகங்கள் நம்மளுடைய வீட்டு குழந்தைகளுக்காக அறிவை வளர்க்கக்கூடிய புத்தகங்களாக இருக்க போகுது. எல்லாமே இம்பார்ட்டன்ட் புக்ஸ், எல்லாமே ப்ரீ லவ்டு புக்ஸ். இந்த ப்ரீ லவ்டு புக்ஸ்னால் என்னென்னா, வெளியிலேருந்து வந்தாலும் அதில் ஒரு சில டேமேஜஸ் இருக்கலாம், இல்லாட்டி ஏதாவது ஒரு பேஜஸில் எழுதி இருக்கலாம். இது வந்து ஒரு 10 to 15% தான். 85% பியூராக இருக்கும். பட் அது எல்லாத்தையுமே நம்ம ப்ரீ லவ்டு புக்ஸ் தான் சொல்லுவோம். அதனால் எல்லாம் பார்த்து வீடியோ செக் பண்ணி அந்த புத்தகங்களை வாங்கிக்கோங்க. JAS 39 கிரிப்பன். இந்த விமானத்தை நம்ம யாருமே மறக்க மாட்டோம். ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய உள் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். 1990களில் வந்த இந்த விமானத்தில் தான் இன்பில்ட்டாக டேட்டா லிங்க் அப்படிங்கிறத 2-3 விமானங்கள் ஒன்றா கனெக்ட் பண்ணக்கூடிய விதமான அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் செய்யக்கூடிய மெத்தட் எல்லாமே உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது போன பதிவில் பார்த்துருந்தோம். இதில் தான் டார்கெட்டிங் இன்ஃபர்மேஷனாக இருக்கட்டும், சென்சார் டேட்டாவாக இருக்கட்டும், மிஷன் அப்டேட்டாக இருக்கட்டும், எல்லாமே கிடைக்கும் வண்ணம் இருந்தது. ஆனால் இப்போ 2024 2025க்கு வந்துட்டோம். கிரிப்பன் E அப்படி இல்லைனா கிரிப்பன் F அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விமானத்தில் ஜஸ்ட் பைலட்ஸை மட்டும், இப்போ ஃபார்மேஷனாக இருக்கட்டும், 4 விமானங்கள் ஒன்றா பறந்துட்டு இருக்குன்னா 4 பைலட்ஸை மட்டும் கனெக்ட் பண்ணக்கூடிய டேட்டாவை இவங்க உருவாக்கலை. அதுக்கு பதிலாக சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிறத உருவாக்கும். இந்த சிச்சுவேஷனல் அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதுவும் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லும்போது, ஏர்கிராஃப்ட் ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லும்போது பைலட்னுடைய முடிவு தான். ஒரு செகண்ட் அவர் எடுக்கக்கூடிய முடிவு, ஒரு குண்டத்துக்கு போட்டானா ஒரு நகரம் இல்லாமல் போயிடும். ஒரு நேராக வரக்கூடிய ஒரு விமானத்தில் ஒரு ஆங்கிள் அப்படி மாறிட்டார்னா அடுத்த விமானம் கூட இந்த விமானம் மோதுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே எல்லாமே பைலட் எடுக்கக்கூடிய முடிவுகளின் கையில் தான் அதனுடைய அவுட்புட் இருக்குது. அப்படிங்கிறத மாற்றி அமைத்ததே ஸ்வீடன் தான். ஸ்வீடன் என்ன செய்கிறாங்க, ஒவ்வொரு விமானத்தையும் கனெக்ட் பண்ணுறாங்க இன்டர்னலாக, வித்தவுட் எனி கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லும்போது டைரெக்டாக டேட்டா லிங்க் வழியாக ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் வழியான ஒரு சிஸ்டம் வழியாக கனெக்ட் பண்ணுறாங்க. இப்படி கனெக்ட் பண்ணுறதுனால ஒரு கிரிப்பன் விமானத்தில் 40 ஆண்டனாஸ் இருக்கும். அப்போ 40 ஆண்டனாஸ் 4 ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லி 4 விமானங்கள் பறந்துட்டு இருக்கு. 40 40 40 40 அப்படி 160 ஆண்டனாஸும் சேர்ந்து கேதரிங் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டா பெர் ஃப்ளைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஃப்ளைட் டெராபைட்ஸ் ஆஃப் டேட்டாவை கேதர் பண்ணுமா. இப்போ இந்த 4 விமானங்கள்லேருந்து கிடைத்த அந்த டேட்டாவை ஒரு சிஸ்டம் ப்ராசஸ் பண்ணும். அந்த சிஸ்டம் செம்மையான அப்டேட்டட் ஏஐயாக இருக்கும்.
இது எல்லாமே 2023 செஞ்சு பார்த்துட்டாங்கன்னு சொல்றத நீங்க நம்பித்தான் ஆக வேண்டும். இது நடந்துட்டு தான் இருக்கு. ஆனா என்ன, அமெரிக்கா சொல்ற மாதிரி நான் தான் இதுல ஃபர்ஸ்ட், சீனா சொல்ற மாதிரி நானும் கண்டுபிடிச்சிட்டேன், ரஷ்யா சொல்ற மாதிரி ஏன்ட்டையும் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்வீடன் சொல்லவே மாட்டாங்க. ரொம்ப நாசுக்கா அவங்களுடைய ஸ்டெல்த்ல இருந்து அவங்களுடைய ப்ரீ ப்ரோக்ராம் எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சுட்டாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த 4 ஃப்ளைட்லேருந்து கிடைச்ச அந்த சிஸ்டத்தை ப்ராசஸ் பண்ணி வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒவ்வொரு விமானிக்கும் ஒரு மெசேஜ் போகும். நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த டைரக்ஷனில் ஓட்டினா போதும். நான் பார்த்துக்கிறேன், நீ இந்த மிசைலை யூஸ் பண்ணால் போதும். நான் பார்த்துக்கிறேன், ஏ அப்படிங்கிற விமானம் நேரடியாக அவனை அட்டாக் பண்ணும், நீ பின்னாடி நின்னா மட்டும் போதும். இது எல்லாமே சிஸ்டம் மட்டும்தான் சொல்லும். ஸோ தான் இந்த ட்ரஸ்ட் த சிஸ்டம் அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய பைலட்ஸுக்கு ஒரு பயிற்சியாக கொடுக்கிறார்கள். அந்த சிஸ்டத்தை எப்படி ட்ரஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஒரு பயிற்சியாக கொடுக்குறாங்க. அப்போ சிஸ்டம் மேலே அவங்களுக்கு எவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட் இருந்தால் இந்த ட்ரஸ்ட் த சிஸ்டம் அப்படிங்கிற பாலிசி அவங்க உருவாக்கியிருப்பாங்க. வாட் ப்ரோ, கிரிப்பன் கூட F-35 நீங்கள் கம்பேர் பண்ணீங்களே, F-35 கில்லர் அப்படின்னு சொன்னீங்களா? ஆல்ரெடி F-35 ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. நல்ல இராணுவ சம்பந்தமான செய்திகளை பார்க்கக்கூடிய நபர்களுக்கு F-35 இருக்கக்கூடிய சிக்கல்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் தெரிஞ்சிருக்கும். அப்போ இந்த F-35 விட கிரிப்பன் விமானங்கள் நல்லதா அப்படின்னு கேட்டால் ரொம்பவே நல்லது. விலை குறைவா அப்படின்னு பார்த்தா F-35 ஒரு விமானம் வாங்குறதுக்கு பதிலாக 3 கிரிப்பன் விமானங்களை வாங்கிடலாமா. அதே மாதிரி காஸ்ட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃப்ளைட் டைமை காஸ்ட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு விமானத்தினுடைய செலவு, ஒரு விமானம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஒரு மணி நேரம் பறக்கும்போது எவ்வளவு செலவாகுது, அதுக்கு ஃபியூயல் மட்டும் கிடையாதுங்க, அதுக்கான மெயின்டெனன்ஸ், பைலட், அந்த விமானத்தை தரையிறக்கின பிறகு அந்த விமானத்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு குரூப், ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. எல்லாத்தையுமே காஸ்ட் பெர் ஹவரில் அவங்க கால்குலேட் பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில் F-35 விட இந்த கிரிப்பன் விமானங்கள் லோ ஆப்ரேட்டிங் காஸ்ட் பெர் ஹவர் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்ததா ஷார்ட் ரன்வேயா இருக்கட்டும், டிஸ்பிரஸ்ட் பேசஸா இருக்கட்டும், எங்கிருந்து வேணாலும் இந்த கிரிப்பன் விமானங்களால என்ன செய்ய முடியும், பறக்க முடியும். ஸோ ஒரு லாங் ஒரு ஏர்பேஸ் இருந்தாதான், இல்லாட்டி ரன்வேஸ் இருந்தாதான் இந்த விமானத்தால் பறக்க முடியும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது. எல்லா சிச்சுவேஷன்லையும் இது சூப்பரான விமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விமானமாக மாறி நின்றது. இதெல்லாம் கேட்டு இருக்கும்போது அப்போ ரஃபேலுக்கு பதிலாக பேசாம கிரிப்பனை வாங்கியிருக்கலாம்ல விக்கி அப்படின்னு ஒரு டவுட் வருது அவங்களுக்கு. எங்க இந்த பஞ்சாயத்து ஓடிச்சு, கிரிப்பனை நம்ம ஏன் வாங்க முடியல அப்படிங்கிறதே ஒரு பெரிய கதை. அது கதை கிடையாது, உண்மையான வரலாறு. அதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கீழே கருத்துக்களாக பதிவு பண்ணுங்க. அவ்வளவு பொக்கிஷமான விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. ரஃபேலு, கிரிப்பன், ஏன் நம்ம கிரிப்பன் அவாய்ட் பண்ணோம், அதுக்கு பின்னாடி இருந்த அரசியல் காரணம் என்ன, ரஃபேலை எடுப்பதற்கான அரசியல் காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. இராணுவமும் அரசியலும் ஒன்றாக யோசிக்கும் போது இங்கே நடக்கக்கூடிய சிக்கல் தான் ரஃபேல் வெர்சஸ் கிரிப்பன் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் F-35 விட ரொம்ப அட்வான்ஸ்டானதும் ரொம்ப விலை குறைவாகவும் மெயின்டெனன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப லோவாகவும் இருக்கக்கூடிய கிரிப்பனில் அடுத்ததாக இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபியூல் கெப்பாசிட்டி. மற்ற விமானங்களை விட இதில் ஃபியூல் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ரொம்ப கூடுதல். அதாவது நீண்ட தூரம் இதனால் பயணத்தை மேற்கொள்ள முடியும். அதே மாதிரி பவர்ஃபுல் என்ஜின் அப்படின்னு சொல்லலாம். மாக் 2 ஸ்பீடில் இதனால் பறக்க முடியும். அது மாதிரியே இதனால் சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறத பண்ண முடியும். இந்த சூப்பர் க்ரூஸ் அப்படிங்கிறது வேறு எதுவுமே கிடையாது. சூப்பர் சோனிக் ஸ்பீடில் வித்தவுட் யூசிங் ஆஃப்டர் பர்னர்ஸ் அப்படிங்கிறத வச்சு ஒரு விமானத்தால் பறக்க முடியும் அப்படின்னா அது சூப்பர் க்ரூசர் விமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு சூப்பர் க்ரூசர் விமானம் தான் இந்த கிரிப்பனும். அதே மாதிரி இதில் அப்டேட்டட் ரேடார் சிஸ்டம் ராவன் ES-05 அப்படிங்கிறது இருக்குது, which is an active electrically scanned array, AESA அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வார்த்தையை மாணவ மாணவிகள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ராவன் ES-05 இல்லாட்டி AESA அப்படிங்கிற ஆக்டிவ் எலக்ட்ரிக்கலி ஸ்கேண்ட் அரே அப்படிங்கிற இந்த ரேடார் சிஸ்டத்தை இந்தியாவும் பயன்படுத்திக்கிறது எங்கே அப்படிங்கிறது நீங்களே பதில் சொல்லலாம். இந்த AESA ரேடாரால் என்ன உபயோகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரே நேரத்தில் மல்டிபிள் டார்கெட் அப்படிங்கிறத ஹை ரெசல்யூஷன் இமேஜ் வழியாக நம்மளால் பார்க்க முடியும். மல்டிபிள் டார்கெட்டை நம்மளால் ஃபாலோ பண்ண முடியும். ஸோ மல்டிபிள் டார்கெட்டை பின் பாயிண்ட் பண்ணி அதை ஹை ரெசல்யூஷன் இமேஜாக எடுக்கக்கூடிய கேப்பபிலிட்டி எல்லாமே இந்த கிரிப்பனுக்கு இருக்கு. அரே ஆஃப் வெப்பன்ஸ், கண்டிப்பாக ஒரு ஃபைட்டர் ஜெட் அப்படின்னு சொல்லும்போது வெப்பன், எந்த மாதிரியான ஆயுதங்களை அதால் ஏந்தி செல்ல முடியும் அப்படின்னு கேட்டால் அதுலேயும் ஏகப்பட்ட வெரைட்டியை கொடுத்துருக்காங்க. கைடட் கிளைட் பாம்ஸாக இருக்கட்டும், லாங் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்ஸ், ஹெவி ஆன்டிஷிப் ஆர்மமெண்ட்ஸ், 27 mm மைசூர் BK-27 கன். இது மட்டும் இல்லாமல் இட் கேன் கேரி அப் டு 16 வெப்பன்ஸ் ஆன் 10 ஹார்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏர் டு ஏர் மற்றும் ஏர் டு கிரவுண்ட் மோடில் ஈஸியாக அதனால் ஸ்விட்ச் பண்ண முடியுமா. ஏர் டு ஏர் மோடும் ஏர் டு கிரவுண்ட் மோடாலையும் இதனால் ஸ்விட்ச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்குன்னே உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் ஸ்கேலபிள் வார்ஹெட் ஒன்று இருக்குது. அதை டாரஸ் KEPD-350 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு லாங் ரேஞ்ச் க்ரூயிஸ் மிசைல் தான். இந்த க்ரூயிஸ் மிசைல் ஈஸியாக டார்கெட்டை பெனட்ரேட் பண்ணி பெரிய டேமேஜை உருவாக்கக்கூடிய ஒரு க்ரூயிஸ் மிசைல் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணலாம்.
கிட்டத்தட்ட 500 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடியதும். இந்த ப்ரீ ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லும்போது டிஃப்ரெண்ட் ஆல்டிடியூட் அண்ட் ட்ரஜெக்டரிஸில் எனிமி டிஃபென்சஸ் எதுவுமே கண்ணில் படாத அளவுக்கு இந்த ஒரு க்ரூயிஸ் மிசைல் செலுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இது ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் ஒரு ப்ராஜெக்ட்ல தான் இனிஷியேட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ இந்த கிரிப்பன் விமானங்களும் ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் ஒரு விமானம் தான். இப்போ இது ஒரு நெட்வொர்க் சென்ட்ரிக் விமானம்னால இந்த விமானத்தினுடைய டேட்டாவை நேரடியாக சேட்டலைட்டுக்கோ இல்லாட்டி வேறு விமானங்களுக்கோ இல்லாட்டி ரேடார்ஸுக்கோ மிசைல்ஸுக்கோ நம்மளால் பாஸ் பண்ண முடியும். அதாவது இதை மினி AWACS அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளால் பயன்படுத்த முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதோடு சேர்த்து இதில் இன்ஃப்ராரெட் சர்ச் அண்ட் ட்ராக் IRST அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த ஒரு சிஸ்டமும் இருக்குது. இந்த IRST சிஸ்டம் ஏன் உபயோகம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. டிடெக்ட் அண்ட் ட்ராக் ஹீட் சோர்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு ஹீட் சோர்சஸ், ஏதாவது ஒரு பொருளிலிருந்து வெப்பம் வெளியேறுகிறது என்றால் அந்த பொருளை டார்கெட் மனிதர்களாக இருக்கலாம் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய ஒரு மெஷினாக இருக்கலாம், எந்த இடத்துல ஹீட் வந்தாலும் அதை டிடெக்ட் பண்ணக்கூடிய IRSTயும் இந்த விமானத்தில் இருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ ஓவராலாக இந்த விமானத்தை என்ன தெரியுமா சொல்லுவாங்க? ஃபைட்டர் ஜெட் தட் திங்ஸ் பிஃபோர் இட் ஷூட்ஸ் அப்படிங்கிறது தான். ஃபைட்டர் ஜெட்டை யோசிச்சு சுடுறதுக்கு முன்னாடி ஃபைட்டர் ஜெட்டை யோசிச்சு ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஃபைட்டர் ஜெட் தான் கிரிப்பன். இவ்வளோ தூரம் பார்த்தது எல்லாமே கிரிப்பன் அப்படிங்கிற ஒரு விமானத்தை பற்றி மட்டும்தான். ஆனால் இந்த கிரிப்பனுக்கு ஒரு விங்மேன் இருந்தால் எப்படி இருக்கும்? பொதுவாக ஒரு விமானத்தினுடைய விங்மேன் அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே இல்லை. ஒரு 3 ஃப்ளைட் பறந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒரு ஃப்ளைட் தான் லீட் பண்ணிட்டு இருக்கோம், நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி. இந்த ஒரு ஃப்ளைட் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த ஒரு ஃப்ளைட்டுக்கு தேவையான டேட்டாஸ் இல்லாட்டி இதனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு எய்தர் பின்னாடியோ இல்லாட்டி ரைட்டோ லெஃப்டோ வேறு விமானங்கள் பறக்கும். இதை தான் விங்மேன் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரியான கிரிப்பன் ரக விமானங்களுக்கு விங்மேன் என்பது நேரடியாக சாதாரண விமானமாக இல்லாமல் அதை ஆளில்லா விமானங்களாக மாற்றுகிறது இந்த ஸ்வீடன் அரசாங்கம், அதாவது சாப் அப்படிங்கிற நிறுவனம். இந்த சாப் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, நம்மகிட்ட நெட்வொர்க் சென்ட்ரிக் டிவைசஸ் எல்லாமே இருக்குது, நம்ம அதில் கிங்காக இருக்கோம், பேசாமல் ஆளில்லா விமானத்தை கிரிப்பன் விமானத்தை கூட பறக்க விட்டுடலாம். ஒரு 4 ஆளில்லா விமானம் ஒரு கிரிப்பன் விமானம் கூட பறக்கும். இந்த 4 ஆளில்லா விமானங்கள் என்ன செய்யும்னா, ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய டேட்டாவெல்லாம் எடுத்துட்டு நேரடியாக இந்த கிரிப்பன் விமானத்துக்கு கொடுக்கும். நாம் ஒரு சாதாரண ஃபோட்டோ, ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பனோரமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. பனோரமா ஃபோட்டோனா என்ன? நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே தள்ளி போகும்போது ஒரு இமேஜ் நமக்கு கிடைக்கும். நார்மலாக எடுத்தால் ஒரு சின்ன இடம் தான் நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியும். பட் பனோரமா வியூ அப்படின்னு சொல்லும்போது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பெரிய சைஸ் ஃபோட்டோ அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி 4 விங்மேன் இல்லாட்டி ட்ரோன்ஸை பறக்க விட்டாங்கல்ல, இந்த 4ம் நிறைய டேட்டாவை கலெக்ட் பண்ணி அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணக்கூடிய மெத்தடில் இந்த கிரிப்பன் ரக விமானங்களுக்கு அது கொடுக்கும்போது சூப்பரான பிக்சர், பேட்டில் ஃபீல்டை பற்றி, எதிரிகளுடைய நடமாட்டம் பற்றி, அங்கே இருக்கக்கூடிய மிசைல்ஸினுடைய இன்ஃபர்மேஷனை பற்றி, எல்லாத்த பற்றியான டீட்டெயில்ஸை இங்கே உட்காந்துக்கிட்டு இந்த கிரிப்பனில் உட்காந்துக்கிட்டு யாரால் பார்க்க முடியும்? அந்த பைலட்டால் பார்க்க முடியும். ஆனால் இதில் பைலட் தான் முடிவெடுப்பாரான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. அங்கே முடிவெடுக்கக்கூடியது சிஸ்டமாக தான் இருக்கும். இதை தான் எல்லா நாடும் செஞ்சிட்டு இருக்காங்களே, ஏதோ பெருசாக பேசுகிறிய விக்கி அப்படின்னு கேட்டால், நான் பிரியாணி செய்வேன். அந்த பக்கமாக தலப்பாக்கட்டு பிரியாணி இருக்குது, இந்த பக்கமாக RR பிரியாணி இருக்குது. எல்லாருமே பிரியாணி தான் செய்கிறோம். ஆனால் இங்கே யார் பிரியாணியை ரொம்ப டேஸ்ட்டாக பண்ணுறாங்க, யார் ரொம்ப ஸ்பீடாக பண்ணுறாங்க, யார் விலை குறைவாக பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நெட்வொர்க் சென்ட்ரிக் வார்ஃபேர் அப்படிங்கிறது எல்லாருமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, செஞ்சுட்டு இருக்காங்க. பட் அடித்து சொல்லலாம், அதில் கிங்கு ஸ்வீடன் தான். இதை இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்வீடன் என்ன செய்கிறாங்கன்னா, சில பல ட்ரோன்ஸ், அதாவது ஸ்வாம் ட்ரோன்ஸ் நிறுவனங்கள் இருக்குது. அந்த ஸ்வாம் ட்ரோன்ஸ் நிறுவனங்கள்லாம் கையகப்படுத்துகிறாங்க. அதில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு நிறுவனம் தான் ப்ளூ பியர் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். இது பிரிட்டிஷ் கம்பெனி நிறுவனம். இந்த பிரிட்டிஷ் கம்பெனி ப்ளூ பியர் அப்படிங்கிற நிறுவனத்தை சாப் என்ன செய்கிறாங்க, ஒரு டீலை போட்டு வாங்கிடுறாங்க. ஏன்னா அவன் நல்லா ட்ரோனை தயாரிக்கிறான், அதை விட கூட்டமாக போகக்கூடிய ஸ்வாம் ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத செமையாக கலக்கிட்டு இருக்கான். இது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லி இந்த ப்ளூ பியர் அப்படிங்கிற நிறுவனத்தை சாபுடன் இணைக்கிறார்கள். இதுக்கு ஏகப்பட்ட டீலிங் நடந்துச்சு, கடைசியாக டீல் ஒத்து வந்துச்சு, 2 நிறுவனங்களும் இணைக்கப்பட்டு விட்டது. ஆல்ரெடி நெட்வொர்க் சென்ட்ரிக்கில் கலக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சாப் இந்த ப்ளூ பியர் வந்த உடனே ட்ரோன்ஸையும் சேர்த்து வா மச்சான் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து செய்யலான்னு சொல்லிட்டு 2023 செமையான ஒரு விஷயத்தை உருவாக்குறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் காம்பேக்ட் கிளவுட் அப்படிங்கிறது. இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் காம்பேக்ட் கிளவுட் அப்படின்னா வேறு எதுவுமே இல்லை, ட்ரோன்ஸ் அண்ட் ஜெட்ஸை ஒன்றுபடுத்தி ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டாங்க. ஒரு பக்கமாக ட்ரோன்ஸ் பறந்து போயிட்டு இருக்கும், இன்னொரு பக்கமாக ஜெட்ஸ் வந்துட்டு இருக்கும். ஆனால் இங்கே நான் இன்னொரு விஷயத்தை கரெக்டாக சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்வாம் ட்ரோன்ஸை ஜெட்டு கூட பறக்க விடுவாங்க. இதை தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் காம்பேக்ட் கிளவுட் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இதனால்
அவங்களுடைய விஷன் அப்படிங்கிறத எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். நான் சொன்ன மாதிரி பனோரமிக் வியூஸ் அப்படிங்கிறத அவங்களால கொண்டு வர முடியும். அதே மாதிரி their ஃபயர் பவர் அப்படிங்கிறத இன்க்ரீஸ் பண்ண முடியும். மிஷன் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு அன்திங்கபிள் மேட்சபிளாக இருக்கக்கூடிய பல விஷயங்களை ஈஸியாக இவங்களால செய்ய முடியும். ஸ்டெல்தி ட்ரோன்ஸ் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. நல்லா கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு கிரிப்பன் விமானம் இருக்குது, அது கூட ஸ்டெல்தி ட்ரோன் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க. இந்த ஸ்டெல்தி ட்ரோன் என்ன செய்யும்னா எதிரி நாட்டுக்குள்ளே ஸ்கோட் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய எனிமே ஏர் ஸ்பேஸுக்குள்ளே டிடெக்டே ஆகாமல் உள்ளக்க நுழைஞ்சிரும். பின்னாடி வரக்கூடிய எலக்ட்ரானிக் வார்ஃபேர் ட்ரோன் என்ன செய்யும்னா அங்கே இருக்கக்கூடிய எனிமி சென்சார்ஸ் இல்லாட்டி இந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் காம்பேக்ட் கிளவுடுக்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கமிகாஸ் ட்ரோன்ஸ் என்ன செய்யும், இவ்வளோ தூரம் மீதம் இருக்கும் ட்ரோன்ஸ் செய்த வேலையை ரொம்ப சுலபமாக முடிச்சு விட்டுட்டு சாப் என்ன செய்யும், அந்த சாபினுடைய கிரிப்பன் கடைசியாக ராஜா மாதிரி போய் நின்று எல்லாம் முடிஞ்சிருச்சாப்பா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டாட்டா பாய் பாய் காமிச்சிட்டு வந்துடும். இது எல்லாமே நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா விக்கின்னு கேட்டால் இது எல்லாத்தையுமே நிகழ்த்தி காண்பித்து விட்டார்கள். அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்தியாவும் சீனாவும் இதை ரொம்ப பெரிய அளவில் பிரம்மாண்டமாக இது ஒரு காமிக், இது ஒரு கதை அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இதை செஞ்சு முடித்த ஒரு நிறுவனம்னா அது சாப் தான், அந்த ஒரு விமானம்னா அது கிரிப்பன் தான். இவங்களுக்கு எப்படி இந்த கேப்பபிலிட்டி வந்துச்சு? இதுக்காக ஒரு சீக்ரெட் மீட்டிங்லாம் போட்டாங்கன்னு சொன்னியே விக்கி, ஏன் இந்தியா கிரிப்பனை வாங்கலை இப்படிங்கிற பல கேள்விகளை பாகம் 3 உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 3வது பாகத்தை கேளுங்க, கண்டிப்பாக பதிவு செய்கிறேன். இந்த ஒரு பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களாக அப்படியே நீங்கள் கொட்டி விட்டீங்கன்னா இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ண எனக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும், நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன் என்னாச்சு. அதே மாதிரி புக்ஸ் விஷயத்தில் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், என்னால் ரொம்ப ஒர்க் பண்ண முடியல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அங்கே புக்ஸை ரீலோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எல்லாரும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான புக்ஸ் எல்லாமே ரேர் புக்ஸ், பட் ப்ரீலோட் புக்ஸ் தான். அதை நீங்கள் வாங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அம்பிட்டு தான். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.